வருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ராஜபாளை முத்தமிழ் சங்கம் 125வது தொடர் கருத்துரை ஆய்வரங்கை சிறப்பாக தொடங்கியிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய முனைவர் சீதா ராமசாமி அம்மா அவர்கள் முத்தொள்ளாயிரம் தீட்டும் ஓவியம் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்ததாக இன்றைய தலைமை உரை ஆற்றுவதற்கு நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய திருக்குறள் ஆய்வு சிந்தனை சுடர் கந்தனையா அவர்கள் மற்றும் முனைவர் இவாஞ்சல் மனோகரன் ஐயா அவர்கள், கவிஞர் ரமேஷ் எத்ராஜ் ஐயா அவர்கள், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன், வரவேற்று மகிழ்கின்றேன், வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய சிறப்புரையாக அம்மையார் அவர்கள் முத்தொள்ளாயிரம் தீட்டும் ஓவியம் 300 பாடப்பட்ட சேர சோழ பாண்டியர்களை குறித்த அற்புதமான ஒரு இலக்கியம். ஒவ்வொரு மன்னரை பற்றியும் 900 பாடல்கள் வீதம் 2700 பாடல்களை கொண்டது. அவ்வகையில் மொத்தமே இன்றைக்கு கிடைக்கப்பட்ட பாடல்கள் 109 பாடல்கள் தான். அந்த 300 பாடலில் இலக்கிய நயமாக இருந்தாலும் சரி, ஓமையாக இருந்தாலும் சரி, அப்படி இயற்கை காட்சியினை அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்து காட்டுவது போல அற்புதமான ஒரு படைப்பை செய்திருக்கின்றார் அந்த நூல் ஆசிரியர். அவருடைய பெயரும் கிடைக்கப்படவில்லை என்று கருதப்படுகின்றது. அவ்வகையில் அப்படி ஏன்னா மிகச்சிறந்த இலக்கியங்களை பாடல்களை பாடியவர்களுடைய அந்த ஆசிரியர்களுடைய பெயர்கள் கிடைக்காமலே போயிருக்கின்றன. முடிந்த வரையிலும் ஓவேசா போன்றவர்கள் தேடி கண்டறிந்து பெயர்களை கண்டறிந்தாலும் கூட ஒரு சில பாடல்களுடைய ஆசிரியர்கள் நமக்கு கிடைக்காமலே போயிருந்திருப்பது நமக்கு இந்த தமிழுக்கு உரித்தான் ஒரு துரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாடல்கள் கிடைத்திருக்கின்றன, அந்த ஆசிரியர்களுடைய பெயர்கள் கிடைக்காமல் போய்விட்டது என்பது ஒரு விதத்தில் நமக்கு வருத்தத்தை தான் ஏற்படுத்துகின்றது. அவ்வகையில் இந்த முத்தொள்ளாயிரம் பாடலை பற்றி இன்றைக்கு ஒரு அழகான ஓவியமாக தீட்டியிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள் சீதா ராமசாமி அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய உரையை தாருங்கள் அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. குரல் கேட்கிறதா? கேட்குதுமா, பேசுங்கம்மா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் மிக பிரமாதமாக நடத்தக்கூடிய இந்த இணைய வழியில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு சான்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் என்று பார்க்கும் பொழுது முதலில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்ல வேண்டும். சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும், இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுக்கும், கந்தன் ஐயா அவர்களுக்கும், ரமேஷ் தீர்த்தன் என்று நினைக்கின்றேன், ரமேஷ் எத்திராஜன் அவர்களுக்கும் மற்றும் இணையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு முத்தொள்ளாயிரம். காரணம், முத்தொள்ளாயிரத்தை பற்றி யாருமே அவ்வளவாக பேசுவது கிடையாது. முத்தொள்ளாயிரத்தை பற்றி அதாவது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது, ஆனால் அதை வெளிப்படையாக அவ்வளவாக அவர் பேசுவது கிடையாது. எனக்கு கல்லூரி நாட்களில் இருந்தே இந்த முத்தொள்ளாயிரத்தின் மீது ஒரு தனிப்பட்ட காதல், எப்படி என்று தெரியாது, ஆனால் எனக்கு மிகவும் பிடித்திருக்கும். பல நேரங்கள் யாராவது முத்தொள்ளாயிரத்தை பற்றி பேச மாட்டார்களா என்றெல்லாம் நான் உன்னிப்பாக கவனிப்பது உண்டு. யாருமே அதற்கு அது ஒரு ரெஃபரன்ஸ் என்று சொல்வார்கள், மேற்கோள் காட்டுவதற்கு கூட அவ்வளவாக பயன்படுத்துவதில்லை. முத்தொள்ளாயிரம் என்ற பெயரிலேயே சில சிதறல்கள் தென்படுகின்றன. சேர சோழ பாண்டியர்களை பற்றி பாடக்கூடிய பாடல்கள்
சேரனுக்கு வந்து 300 பாடல்கள், சோழனுக்கு 300 பாடல்கள், தென் பாண்டியனுக்கு 300 பாடல்கள், 3 900 3 900 3 மன்னர்களுக்கும் சேர்த்து பாடப்பட்ட 900 பாடல்கள். 300, 300, 300 என்று வைத்துக்கொண்டு 3 மன்னர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 300, 300 பாடல்கள் என்று சொல்லி 3 + 900 என்ற முறையில் ஒரு குறிப்பு கிடைக்கின்றது. இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், இல்லை, இல்லை ஒவ்வொருவருக்குமே சேரனுக்கு 900 பாடல், பாண்டியனுக்கு, அதற்கு பிறகு சோழனுக்கு என்று சொல்லி 2700 பாடல்கள் என்று சொல்கிறார்கள். இதைப் பற்றி சர்ச்சை போய்க்கொண்டே இருக்கின்றது. ஆம், அந்த மாரி 2700 பாடல்கள் என்று நாம் முடிவுக்கு வந்தாலும் கூட, நமக்கு வந்து ஓரளவுக்கு கிடைத்திருப்பது வந்து 108 பாடல்கள் என்று தான் சொல்கின்றார்கள். அந்த பாடல்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால், மிக பிரமாதமான பாடல்கள். இதில வந்து அந்த சோழ மன்னனுடைய சோழ, சேர, பாண்டிய மன்னனுடைய சிறப்பு தென்படுகிறது. அவருடைய போரினுடைய வெற்றி, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய 4 வகையான படைகள் என்று பார்க்கிறோம். காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை. அந்த படைகளுடைய சிறப்பு, நாட்டினுடைய சிறப்பு என்று எல்லாவற்றையுமே புகழ்ந்து பாடினாலும் கூட, என்னாகிறது என்று சொன்னால் கைநிலை என்ற நிலையில், அதாவது ஒரு பெண் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வேதனையை, ஆறுதலை, அவளுடைய காதலின் திறத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் கொஞ்சம் அதிகமாக தென்படுகின்றன. இப்பொழுது 108 பாடல்கள் என்று சொன்னாலும் கூட, 108 பாடல்களிலுமேயே ஓரளவுக்கு தான். ஏன்னா இதுல வந்து சேர சோழ பாண்டிய ஒவ்வொரு முறையும் சேர சோழ பாண்டிய என்று சொல்ல விரும்பவில்லை. 3 மன்னர்களுடைய நாட்டு சிறப்பு, அவருடைய போர் திறமை, யானை, குதிரைப்படை போன்றவற்றினுடைய திறமையை பற்றி மிக பிரமாதமாக பேசினாலும் கூட, அதிகமாக தென்படுவது 108 பாடல்களில் கைநிலை பகுதி தான் அழகாக இருக்கிறது. கைநிலை பகுதி என்று சொன்னால், அந்த மன்னனின் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மன உணர்வை எடுத்துக் காட்டக்கூடிய பாடல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றன. தோராயமாக 50 இல்ல 60 விழுக்காடு என்று வைத்துக் கொள்ளலாம் நாம். அதனால இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த இத வந்து என்ன பண்ணியிருக்கிறார்கள், முதல்ல இந்த புத்தகத்தை வந்து அருணோதயம் தயாரிப்பு என்ற அந்த பப்ளிஷர்ஸ் தான் இதனை முதல்ல வெளியிட்டிருக்கிறார்கள். இதை எழுதியவர் வந்து அதற்கு உரை கொடுத்தது எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், கபிலன் என்கின்றவர் தான் உரை கொடுத்திருக்கிறார். அந்த உரையை வைத்துக் கொண்டு தான் நான் உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த கபிலன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய முகவுரையிலே கொடுக்கின்றார். நான் இந்த பாடல்களை பற்றி நல்ல தீவிரமாக ஆராய்ச்சி செய்யும் பொழுது, பலருடைய உரையும், அவர்களுடைய பேச்சு, இல்ல மற்றவர்களுடைய செவிவழி செய்திகளை எல்லாம் நான் நிறைய பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்கு உதாரணமா பார்க்கும் பொழுது, ராகவ ஐயங்கார், டி.கே. சிதம்பரநாத முதலியார், சேது ரங்கநாதன் போன்றவர்களை எல்லாம் அடிக்கடி அவர்களுடைய பேச்சு, அவருடைய உரையெல்லாம் இவருக்கு உதவியாக இருந்திருக்கிறது என்று தன்னுடைய முன்னுரையிலே கொடுத்திருக்கிறார். அதனால இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த 108 பாடல்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த 108 பாடல்கள் வந்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல்களை நான் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட நேரம், காலம் கருதி நான் ஒரு 6 பாடல்களை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சேரன் மன்னன் வீதி வழியாக வருகிறான். அவன் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய நிலையை தான் பார்க்கிறோம். நான் சொன்ன மாரி ஒரு நாட்டினுடைய சிறப்பு இருக்கிறது. நேரம் கிடைக்கும்போது நாட்டினுடைய சிறப்பு, இல்ல யானையினுடைய சிறப்பையும் பற்றி பார்க்கலாம். கைநிலை என்ற பகுதியில இருக்கக்கூடிய பாடல்களைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா மிக பிரமாதமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ரசனை அ கொஞ்சம் நம்மிடத்தில் குறைந்து விட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. சில நேரத்தில் காரணம் என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பாதிப்புகள் இருக்கலாம். வேலையில்லா திண்டாட்டம், இந்த ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பல முறையில் வரக்கூடியது. உணவு திண்டாட்டம், இப்போ வந்து போர்க்காலம் என்று பல நமக்கு இன்னல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதனால, என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளவு தூரம் கவனிப்பதில்லையோ என்ற முறையில் என்று தோன்றுகிறது. என்ன அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள். சில பாடல்களையும் பார்க்கலாம். சேர மன்னன் வந்து வீதி வழி வருகின்றான். இந்த 3 மன்னர்கள் என்று சொன்னாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல்களை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். சேர மன்னன் வீதி வழியாக வருகிறான். அவன் மீது காதல் கொள்கிறாள் ஒரு வீட்டு பெண். ஆனால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்க்கு தெரிந்து விட்டதாம். என்ன தெரிந்து விட்டது?
சேர மன்னன் மீது இவள் காதல் கொண்டிருக்கிறாள் என்று. இது சங்ககால செய்யுள்களிலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறது பாருங்களேன். என்ன விஷயம் என்று சொன்னால், அன்றைய சங்ககால செய்யுள்கள் அகநானூறோ, ஐங்குறுநூறோ மற்றதெல்லாம் பார்க்கும் பொழுது, தாய் தான் அந்த பெண்ணினுடைய காதலை கடைசியில் உணர்பவளாக இருப்பாள். முதல்ல யாருக்கு தெரியும்? தோழிக்கு தெரியும். இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய சில பல மாந்தர்களுக்கு தெரியும். அப்பதான் அந்த அலர் தூற்றுதல், அம்பல் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். கவ்வை என்பதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பாடல பார்க்கும்போது நிறைய விசேஷம் இருக்கிறது. முத்தொள்ளாயிரத்தை வந்து படித்து படித்து ரசித்துக் கொண்டே இருக்கலாம். நேரம் காலம் போவதே தெரியாது. அதனால இந்த இடத்துல பார்க்கும் பொழுது காதல் சேர மன்னன் மீது காதல் கொண்டிருப்பது ஊர் மக்களுக்கு தெரிந்து படுகிறதோ இல்லையோ, தாய்க்கு தெரிந்து பட்டதாம். அதனால் தாய் என்ன செய்கிறாள் பாருங்கள், என்ன பிரமாதமா கொடுக்கின்றார் அந்த பாடல் வரி. தாயர் அடைப்ப மகளிர் திறந்திட தேயத் திரிந்த குடுமியவே ஆய்மலர் வண்டுலாம் கண்ணி வயமான் தேர் கோதையை கண்டுலாம் வீதிக் கதவு. மிக பிரமாதமான பாடல். கொஞ்சம் விளக்கமாக கொடுத்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். தாயர் அடைப்ப. அது திருவழியாக சேரன் வருகிறான் என்று தெரிந்த உடனே, வீட்ல இருக்கக்கூடிய அம்மாலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓடி போய் கதவ தாழ்பாள் போட்டுறாங்களாம். அவங்க தாழ்பாள் போட்டுட்டு உள்ளுக்குள்ள போகும்போதே, "நீ அவன் சேர மன்னன் வரான், நீ பார்க்கக்கூடாது. எனக்கு தெரியும் நீ அவன் மீது காதல் கொண்டிருக்க என்பது தெரியும். அதனால பார்க்கக்கூடாது" என்று தாய் போய் கதவை அடைக்க, அடைத்துவிட்டு உள்ளுக்குள்ளே போகும்பொழுது, அந்த பெண் என்ன செய்கிறாள்? மறுவழியாக வந்து கதவை திறக்கிறாளாம். மீண்டும் தாய் வருகிறாள், கதவை சாத்துகின்றாள். இவள் போய் திறக்கிறாள். அதனால தாயர் அடைப்ப. அடைப்ப என்று சொன்னால், கதவை தாழிடுதல் என்று மட்டும் நாம் கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தைக்கு கனம் அதிகம். இவளுடைய காதலை அடைக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்னா, பேரிகேட் என்று சொல்லுவோம் அல்லவா? தடைக்கல்லாக இருக்கிறார்கள். அதுதான் அடைப்பு. அடைப்பு என்று சொன்னால் வெறுனே அப்படியே கதவை அடைச்சுட்டு போயிட்டாங்கன்னு மட்டும் இருக்கக்கூடாது. இவளுடைய காதலையும் அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். அடைத்தல். அதனால அடைப்ப என்று சொல்லும் பொழுது மகளிர் திறந்திட. மகளிர் திறந்திட என்று சொன்னால் கதவை திறந்திட என்று சொல்லக்கூடாது. தன்னுடைய இதயத்தை சேரனுக்காகவே அவள் என்ன செய்திருக்கிறாள்? திறந்து வைத்திருக்கிறாள். ஆசையுடன் காத்திருக்கிறாள், காதலுடன் காத்திருக்கிறாள். அதுதான் திறந்திட என்று. தேயத் திரிந்த குடுமியவே. இந்த தேயத் திரிந்த குடுமியவே என்று சொல்லும்போது, இன்றைய கால வீட்டுல எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த மாரி கதவுகள் கிடையாது. ஆனால் நான் எங்கள் வீட்டில் பார்த்திருக்கிறேன். கதவுக்கு பின்னால் என்ன செய்திருப்பார்கள்? குடுமி மாரி, சிமிழ் மாரி ஒன்று வைத்திருப்பார்கள். அது போய் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த செவுற்றுல போய் மோதாமல் இருப்பதற்காக, படார் படார்ன்னு அடிக்காம இருக்கிறதா ஒரு சின்ன குமிழ் மாரி வைத்திருப்பார்கள். குடுமி என்று சொல்வார்கள். அதனால திறக்க மூட என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, குடுமியே தேய்ந்து விட்டதாம். என்ன அழகான கற்பனை பாருங்கள். தேயத் திரிந்த குடுமியவே ஆய்மலர் வண்டுலாம் கண்ணி. பூக்களை அணிந்து கொண்டிருக்கிறான். அதில் மனம் வீசுகின்றது. அந்த தேனெல்லாம் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கன்னிமாலை அணிந்திருக்கிறான். வயமான் சேரன். வயமான் வயநாடு என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். வயமான் என்று வயநாடு என்றாலே சேரனுடைய இடம். அதனால வயமான் தேர்கோதை கண்டுலாம் வீதிக்கதவு. அதனால பார்ப்பதற்காக வீதிக்கதவு. வீதிக்கதவு என்று சொல்வது இதுவும் அன்றைய கால தெரு பக்கமாக ஒரு கதவு வைத்திருப்பார்கள். வீட்டினுடைய முதல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அது ஒரு தெருக்கதவு. இன்றைக்கும் கூட எங்கள் வீட்ல வந்து சொல்லுவாங்க, தெருக்கதவு அடைச்சுட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதற்கு பிறகு தாழ்வாரம் என்றெல்லாம் வரும். அதனால அன்றைய கால மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய வீடு எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்ற முறையில் மிக பிரமாதமாக காட்டுகிறார் பாருங்கள். அழகான வீடாக இருந்திருக்கு, பெரிய வீடாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல தெருக்கதவு என்று வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு மிகப்பெரிய பரந்த வீடாகத்தான் நமக்கு தெரியும். அதனால இந்த இடத்தையும் கண்டுலாம் வீதிக்கதவு. ஆனா அந்த வீதிக்கதவை திறப்பதற்காக மகளோட தாய் அடைக்க அந்த குடுமி தேய்ந்து விட்டது என்ற முறையில் சொல்லும் பொழுது அந்த பாடல் மிக அழகாக இருக்கிறது. அதனால சேர மன்னன் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை விளக்கக்கூடியதாக இந்த பாடல் இருக்கிறது. அடுத்த பாடல் பாருங்களேன். இது மிக பிரமாதம். நான் முத்தொள்ளாயிரத்தை இன்னும் ரசித்து ரசித்து சொல்லுவேன் நானு. பார்த்தீர்கள் எல்லாரும் பாண்டியனை பற்றி பாடுகின்றார். பாண்டியனை பற்றி ஒரு பெண் என்ன பாடுகிறார் பாருங்கள். இது தவறாக நினைக்கக்கூடாது. இன்றைய கால கற்பனை எல்லாம் தாண்டி போய்விட்ட விஷயமாக இருக்கிறது. பாண்டியனை மன்னனை பற்றி ஒரு பெண் என்ன அழகா பாடுகிறாள். துடி அடி தோல் செவி தூங்கு கை. தூங்கு கைனா தொங்குகின்ற கை. தொங்குகின்ற கை வந்து யானைக்கு துதிக்கை. நால்வாய் பிடியே பெண் யானையே யான் நின்னை இறப்பல்.
கடி கமழ்த்தார் சேலேக வண்ணனொடு சேரி புகுதலும் எம் சாலேகம் சார நட. கடி கமழ்த்தார் சேலேக வண்ணனொடு சேரி புகுதலும் எம் சாலேகம் சார நட. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிடிக்கிட்ட அந்த பெண் யானை கிட்ட அந்த ஒரு காதல் மிக்க, அத பாண்டியன் மீது காதல் கொண்ட ஒரு தலைவி சொல்கின்றாளாம். என்ன அழகா பாடுகின்றார் பாருங்கள். பெண் யானையே நான் உன்கிட்ட கெஞ்சுறேன். தலைவன் என்ன செய்கிறான்? பாண்டிய மன்னன் எங்கள் ஊர் பக்கமாக நுழைவதற்கு குளத்திலே நீராடிவிட்டு அழகிய மனம் வீசுகின்ற மாலையுடன் அவன் வருவான். எங்கள் வீட்டு பக்கமாக வரும்போது நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், அவனை பார்ப்பதற்காக ஜன்னல் பக்கத்திலே காத்துக் கொண்டிருப்பேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? பிடியானையே, என் வீட்டு ஜன்னலை ஒட்டி நீ நடந்து வா. அப்பொழுது நான் அவனை அருகில் நின்று பார்ப்பேன். என்ன அழகு பாருங்கள். துள்ளி அந்த காதலனுடைய ரசம் இதில் தான் துள்ளி விளையாடுகிறது. யானையே தள்ளி போய் விடாதே, நான் ஜன்னல் பக்கத்தில் பாண்டிய மன்னனுக்காக காத்துக் கொண்டிருப்பேன். நீ என்ன செய்? வரும்போது என் வீட்டு ஜன்னலை ஒட்டி நட. அதுதான் சாலேகம் சார நட. பக்கத்துல வா நீனு. நான் அவனை பார்க்க வேண்டும். கடி கமழ்த்தார் சேலேக வண்ணனும் சேரி புகுதல் எங்கள் ஊருக்கு வருவான் அவன். எம் சாலேகம், சாலேகம் என்றால் ஜன்னல். சன்னல் பக்கமாக நான் காத்திருப்பேன் அவனுக்காக. சார நட, அப்படி ஒட்டி வா. நான் அங்கே நின்று கொண்டிருப்பேன். உனக்கு விஷயம் புரியுறதா? நான் என்ன சொல்றேன் புரியுறதா? என்று இந்த இடத்தை கேட்கும் பொழுது யாரை கேட்கிறாள்னா, பிடி யானையை தான் கேட்கிறாள். பிடி என்று சொன்னால் பெண் யானைங்கிறோம். பெண்ணுக்கு தான் பெண்ணினுடைய இன்னொரு பெண்ணினுடைய உள்ளம் புரியும். அங்கேயே மிக கவிதை நயம் சுட்டுகிறது பாருங்கள். நான் அவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ தள்ளிலாம் போய்விடாத. என் ஜன்னலை ஒட்டியே நீ நட. யானையினுடைய நடை என்னாகும்? மெதுவாகத்தான் இருக்கும். வேக வேகமா போகாது. குதிரை தான் பாய்ந்து போகும். யானை மெதுவாக அசைந்து அசைந்து வரும் அல்லவா? நீ அப்படியே வா. என் வீட்டு ஜன்னல் பக்கமாவே வா. ஒட்டி வா நீனு. என்று சொல்லும் பொழுது எனக்கு அந்த காட்சி அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது. அந்த யானை எப்படி ஜன்னல் பக்கமா வந்து அந்த தலைவி எப்படி அவன் மீது பார்வை பார்த்திருப்பாள், என்ன வகையான காதல் பார்வை பார்த்திருப்பாள் என்று சொல்லும் பொழுது அந்த நயம் மிக பிரமாதமாக இருக்கிறது பாருங்கள். நான் சொல்லக்கூடாது, சரியான வார்த்தையை, செம்மொழி வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர சற்று வார்த்தை தவறி போடவில்லை. மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல என்ன அழகா கொடுக்கின்றார். யான் துடியடி தோல் செவி துங்கு கை நால்வாய் பிடியே யான் நின்னை இறப்பல் கெஞ்சி கேட்கிறேன். கடிக்கமிழ்த்தார் சேலேக வண்ணனோடு சேரி புகுவான். தலைவன் புகுவான். எம் சாலேகம் சார நட என்கிறோம். இதை விட மிக சிறந்த கவிதை கிடையாது. அதுதான் விஷயம். சோ அதனால பாண்டிய மன்னனை பற்றி, ஒரு பாண்டிய மன்னன் மீது காதல் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் மிக பெருமா பாடுகிறான். அடுத்ததாக இன்னொரு ஒரு பெண் என்ன செய்கிறார்? பாண்டிய மன்னனின் மீதுதான் காதல் கொள்கிறாள். இதற்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். டேவிஸ் லேம்ப்னு ஒண்ணு இருக்கிறது. அன்றைய காலத்து சுரங்கத்துல எல்லாம் வேலை செய்யும் பொழுது காற்றுல வந்து விளக்கு ஏத்தின்னு போக முடியாது. ஏன்னா விளக்கு ஏத்தின்னு போனாங்கன்னா காற்று வந்து அணைத்து விடும். இல்லைன்னா சில நேரத்துல என்ன ஆகும்னா, சுரங்கத்துல வேலை செய்யும்போது தீப்பற்றி அது நிறைய பேர் இறந்து போனார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகுதான் இந்த கண்ணாடிக்குள்ள அந்த விளக்கு வச்சு அவங்க என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பாதுகாப்பாக செய்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் இன்றைய நான் எங்களுடைய திருமணத்தில், எனக்கு மற்றவர்களுடைய நாட்டார் திருமணம் தெரியாது. எங்களுடைய திருமணத்தில் என்னாகும் என்று சொன்னால், அந்த பெண்ணையும், புதுமண பெண்ணையும் அந்த பையனையும் உட்கார்த்தி வைத்து அந்த ஊஞ்சல் உட்கார்த்தி வைப்பார்கள். திருமணமான பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, குத்துவிளக்கு எடுத்துன்னு போவாங்க. அதற்கு அடுத்தபடியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில், அதுவும் செம்பு பாத்திரத்தில் விளக்கை ஏற்றி உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த செம்பு பாத்திரத்துக்குள்ள விளக்கு வச்சிருப்பாங்க. மேல புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு அந்த மணப்பெண்ணையும் பையனையும் 3 முறை சுற்றி வர வேண்டும். மனதிற்குள்ளே இவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே நாங்கள் சுற்றி வர வேண்டும். அது ஒரு சம்பிரதாயம் எங்களுடைய ஊரில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் இந்த பாடலுக்கு விளக்கமாக கொடுக்கிறேன். காரணம் புரியும் பாருங்கள். இந்த இடத்தில் மன்னனின் மீது காதல் கொண்டு, அதுவும் பாண்டிய மன்னன் மீது காதல் கொண்டிருக்கிற ஒரு பெண் பாடுகின்றாள். எப்படி பாடுகின்றாள் பாருங்களேன். குடத்து விளக்கே போல் கொம்பன்னார் காமம் புறப்படா பூந்தார் வழுதி புறப்படில் புகு மாலை அணிமலையில் தீயே போல் நாடரி கொவ்வை தரும். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். நான் பாண்டிய மன்னன் மீது காதல் கொண்டிருக்கிறேன். அது யாருக்கும் தெரியாது.
எப்படி அந்த குடத்துக்குள்ள ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருந்தா வெளியே தெரியாது. ஆனா குடத்துல இருக்கக்கூடிய அந்த விளக்குக்கு தெரியும், அந்த சுத்தி தான் விளக்கு ஒளி பரவும். வெளியில ஒளி பரவாது. அன்றைய காலத்தில் அப்படித்தான் போயிருந்திருக்கிறார்கள். நாங்கள் அதற்கு தான் இந்த திருமண சம்பிரதாயத்தை பற்றி சொன்னேன். அந்த விளக்கு அந்த ஏந்தி வருகின்றவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது குடத்துக்குள்ளுக்குள்ள நாங்க வச்சிருப்போம். அந்த மணமக்களை சுற்றி நாங்கள் வருவோம். வெளியில வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காற்று அந்த தீபம் வந்து ஏற்றிக் கொண்டு வரும்பொழுது, அவர்கள் சுற்றி வரும்பொழுது காற்று வந்ததுன்னா, அந்த விளக்கு அணைஞ்சிடுத்துன்னா, அது நல்ல முறையிலேயே அது அபசகுனம் என்று சொல்வார்கள். அதனால நாங்க என்ன செய்வோம்னா, அந்த குடத்துக்குள்ள விளக்கு வச்சு அந்த மணமக்களை சுற்றி வருவோம். அதை இந்த இடத்துல ரொம்ப அழகா பயன்படுத்துகிறார் ஆசிரியர். என்ன ஆசிரியர், ஏன்னா இதை எழுதிய ஆசிரியர்கள் யார் என்பது தெரியாது. என்ன அழகாக பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்களேன். குடத்து விளக்கே போல கொம்பன்னார் காமம், நான் பாண்டிய மன்னனின் மீது வைத்திருக்கிறேன் காதல். எப்படி குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கு குடத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும், வெளியில தெரியாது. அதே போல நான் என் மனதிற்குள்ளே வைத்திருக்கக்கூடிய காதல் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் என்னுடைய காமம் வெளியூருக்கு தெரியும். எப்பொழுது என்று சொன்னால், வழுதி புறப்பட்டால், அந்த பாண்டிய மன்னன் வெளியில வருவான் பாருங்க, வீதி உலா வந்துவிட்டால் என்னுடைய காமமும் எல்லோருக்கும் தெரிந்துபடும். பாண்டிய மன்னன் வீதி உலா வராமல் இருந்தால் நான் அவன் மீது வைத்திருக்கின்ற காதல் யாருக்கும் தெரியாது. அவன் பாண்டிய மன்னன் அரண்மனைக்குள்ளே இருக்கணும். நான் என் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். என் காதலை மனதிற்குள்ளே பொத்தி வைத்துக் கொண்டு இருப்பேன். அவன் வழுதி புறப்பட்டு விட்டால், பாண்டிய மன்னன் புறப்பட்டு விட்டால், என்னுடைய காதலும் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அதான் சொல்கின்றார். நாடெறி கவ்வை தரும். எல்லோருக்கும் தெரியும்படியாக அலராக பரவிடும். அது எப்படி இருக்குமா? அணிமலையில் தீயே போல. குன்றின் மீது, மலையின் மீது விளக்கேற்றி வைத்தால் எப்படி எல்லோருக்கும் தெரிந்து படுமோ, அதே போல என்னுடைய காதலும் எல்லோருக்குமே தெரிந்துவிடும் என்று சொல்கின்றார். மிக அருமையான விஷயம். இந்த இடத்துல பார்த்தீர்களா, இதயத்துல மறைந்திருக்கக்கூடிய காதல் யாருக்கும் தெரியாது. ஆனால் பாண்டிய மன்னன் உலா வந்து விட்டால் என்னுடைய காதல் எல்லோருக்கும் தெரியும். அது எப்படி உங்களுடைய காதல் எல்லோருக்கும் தெரியும்? அது சொல்கின்றார் பாருங்கள். காதல் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவனையே முறைத்து பார்ப்பார்கள், வெறித்து பார்ப்பார்கள். அது இருக்கலாம். வெறித்து பார்ப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, சோர்ந்தும் படுப்பார்கள். அதுதான் அன்றைய காலத்தில் பசலை என்று சொல்வார்கள். உணவும் செல்லாது, உறக்கமும் வராது. ஏன்னா பாண்டிய மன்னனை பார்த்த பிறகு அன்றைய இரவு உறக்கம் எப்படி வரும்? உணவு எப்படி செல்லும்? அதுதான் பசலை. அதனால் சோர்ந்து படுப்பார்கள். இதை காட்டிலும் வேற என்ன வேண்டும்? அதற்கு பார்க்கும்பொழுது திருக்குறளிலே ஒரு வரி வரும் பாருங்கள். என்ன அப்படின்னா, "காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் என் நோய்." காலையில லேசான காதல் இருக்கும். தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு லேசானவன் மீது காதல் இருக்கும். மாலை வர 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 என்னாகுமாம், அவளை அறியாமலேயே அந்த காதல் மயக்கத்தில என்னாகும்னா, இவள் படுகின்ற துன்பத்தை ஊரார் அறிந்து படுவார்கள். ஏன் தூக்கம் வராது. உணவு செல்லாது. எல்லோரும் சாப்பிடுகின்ற இடத்தில் எனக்கு உணவு வேண்டாம் என்று சொல்ல காரணம் என்ன? தலைவன் அவளுடன் இல்லை. உறக்கம் வராது. காரணம் என்ன? தலைவன் அவளுடன் இல்லை. அதுதான் விஷயம். என்னை அறியாமலே எவ்வளவுதான் ஒரு ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலை மறைக்க பார்த்தாலும், அவளை அறியாமலேயே அந்த காதல் ஊருக்கெல்லாம் தெரிந்துவிடும். இந்த இடத்தில் சொல்லும் பொழுது, "குடத்துக்குள்ளே இருந்த விளக்கு குன்றுக்கு போய்விட்டது." என்ன அழகான உவமை பாருங்கள். குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு, உவமை சொல்லும்போது என்ன அழகான ரசமான உவமை கொடுக்கின்றார். குடத்துக்குள்ளே இருக்கின்ற விளக்கு யாருக்கும் தெரியாது. அதேபோல தலைவன் வரவில்லை என்று சொன்னால், பாண்டி மன்னன் வரவில்லை என்றால் என் காதல் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் அவன் வந்து விட்டாலோ, வெளியே வீதியிலே வந்து விட்டாலோ, குன்றின் மேல் இருக்கக்கூடிய விளக்காக மாறிவிடும். அதேபோல என்னுடைய காதலும் எல்லோருக்கும் தெரிந்துபடும். அப்ப என்ன ஆகுதுன்னா, குடத்திலிருந்து நீங்க வந்து குடத்தில இருக்கக்கூடிய விளக்கு மலை மேல ஏத்தின்னு போயிட்டாங்கன்னு எடுக்கக்கூடாது. காதல் அப்படி உயர்கின்றது. மேலே பரவுகின்றது. அவ்வளவுதான் விஷயம். சில நேரத்தில் அன்புடையவர்களுடைய முகத்திலே இந்த காந்தி என்று சொல்வார்கள். அது என்ன சொல்றது? அதுக்கு ஒளி கிடைக்கும். அவர்களை பார்த்தாலே தெரியும் அவர்கள் அன்பு உடையவர்கள், பாசம் உடையவர்கள், பக்தி உடையவர்கள் என்றெல்லாம் ஒருவருடைய முகத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறோம் பாருங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதேபோல இவள் உள்ளுக்குள்ளே சமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காதல் அவளை அறியாமலே வெளிப்பட்டு வருகிறார். அதனால்தான் அவர் என்ன செய்கிறார்? குடம் எடுத்துவிட்டு மலையும் கொண்டு வருகிறார். இன்னும் ஒரு பேரலல் லைன் டிரா பண்ணுகிறார் பாருங்கள். அதுதான் விஷயம். அப்ப என்ன ஆகுதுன்னா, குடத்திலிருந்து மலை என்று போகும்பொழுது, உயர்ந்த நிலையைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இந்த இடத்துல பாண்டியனை பற்றி சொல்லும்பொழுது மிக பிரமாதமா கொடுக்கின்றார். அடுத்தது இன்னொரு ஒரு பாடல் நாம் பார்க்கின்றோம். இது சோழனை குறித்து வரக்கூடிய பாடல். இது மிக பிரமாதமான பாடல். அது வந்து பார்க்கும் பொழுது
ஒரு பெண் சொல்கின்றாள், சோழனின் மீது, சோழ மன்னன் மீது காதல் கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணினுடைய நிலையை பாருங்களேன். அன்னையும் கோல் கொண்டு அலைக்கும், குச்சி எடுத்து வச்சு நான் அடிப்பாங்களாம். அயலாரும் என்னை அழியும் சொல் சொல்லுவர். அழியும் சொல் சொல்லுவர்ன்னா என்ன அர்த்தம்னா, குமைந்து கொண்டு போய் விடுவேன் நான். என்னை பார்த்து அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். அழியும் என்று சொன்னால், என்னுடைய பெண்ணினுடைய இயல்பையே அவர்கள் குறைத்து மட்டமாக பேசுவார்கள். என்னெல்லாம் பேசுவார்கள் தெரியாது. அதனால்தான் அவர் என்ன சொல்கிறார், அயலாரும் என்னை அழியும் சொல். என்னுடைய மடப்பம், வெட்கம், நாணம் என்றெல்லாம் இருக்கிறது பாருங்கள். அந்த குணமெல்லாம். அந்த குணமெல்லாம் அழியும்படியாக அவர்கள் பேசுவார்கள். உள்நிலைய தெங்கு உண்ட தேரே படுவழிப்பட்டேன் யான் திண்தேர் வளவன் திறத்து. என்ன அழகா சொல்கிறார் பாருங்கள். இதனுடைய நயம் மிக பிரமாதம். படித்து படித்து ரசிக்கலாம் இதனை. சொல்கின்றாள், ஊர் அன்னைதான் ஒரு பக்கத்திலிருந்து என்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கின்றாள். அடிக்கின்றாள். கோல் எடுத்து அழுகின்றாள், அடிக்கின்றாள். நான் அழாமல் தாங்கிக் கொண்டே இருக்கின்றேன். மறுபக்கத்தில் என்னாகிறது, ஊர் மக்கள் என்னை பார்த்து கேவலமாக பேசுகிறார்கள். அதையும் பொறுத்துக் கொள்கிறேன். எனக்கு இது துன்பம் தரல. அம்மா அடிக்கிறாங்க. ஊர் மக்கள் கேவலமா பேசுறாங்க. எனக்கு இது துன்பம் தரலைங்கிறா. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உளவியல் பிரகாரம் என்ன ஆகிறது? இந்த செய்யுளுக்கு உளவியலை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு இது துன்பம் தரவில்லை. காரணம் என்னன்னா, அவங்க சொல்றதுல கொஞ்சமாவது உண்மை இருந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா எதுவுமே நடக்கலையே. நடக்காதபோது மக்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னை பற்றி அவனுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். கொஞ்சம் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் நானு. அவர்கள் சொல்ற சொல்ல என்ன வந்து பாதிக்கல. காரணம் என்னன்னா, அவங்க சொல்ற அனுபவம்லாம் எனக்கு இல்லாம போயிடுத்தேங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கு. என்ன ஒரு பியூட்டிஃபுல் இல்ல? நீ இவ்வளவு தூரம் விவரிச்சு பேசுறியே, கற்பனையா பேசுறியே என்ன பத்தி. என்னையும் பாண்டிய மன்னனையும் சேர்த்து வச்சு கற்பனையா பேசுற. அம்மாவும் கற்பனையா நெனச்சு நடிக்கிறாங்க. ஊரார் மக்களும் கற்பனையா நெனச்சு என்ன திட்டுறாங்க. ஆனால் அதனுடைய அனுபவம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. அந்த அனுபவம் இருந்ததுன்னா நீங்க இன்னும் கூடி கூடி பேசுங்க. எனக்கு கவலையே கிடையாது. சில நேரத்தில் திருவள்ளுவர் தான் சொல்கிறார். ஊரார் பேசக்கூடிய கவ்வையும் மலரும் தான் இவர்களுடைய காதலுக்கு எருவாக பயன்படுகிறது என்று சொல்கிறார். இன்னும் அதிகமாக வளர்கிறதாம் காதல். நீங்கள் என்னை பற்றி கேவலமா பேசுகிறீர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதுதான் என்னுடைய காதலுக்கு உரமாக இருக்கிறது. என்ன பிரமாதம் இல்ல. இத அனுபவித்தால் ஒழிய நம்ம வந்து இந்த மாரி எழுத முடியாது. அந்த அனுபவம் வர வேண்டும் என்பதற்கான வரிகள் என்ன வருகிறது பாருங்களேன். "உள்நிலைய தெங்க உண்ட தேரை படுவழிப்பட்டேன்." தேங்கால பருப்பு இருக்கிறது. அந்த பருப்பை தின்றது ஒரு காளான். தேரை சாப்பிடவில்லை. தேரை போய் மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து, அந்த தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய பருப்பை சாப்பிடவில்லை. காளான் தின்று விட்டது. ஒன்றுமே இல்லாமல் போகின்ற அந்த பருப்பே இல்லாமல் தேங்காயினுடைய சத்தை உண்டு விட்ட பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வெறும் கொட்டாங்கச்சி தான் இருக்கும். அந்த கொட்டாங்கச்சிக்கு பேர் என்னன்னா, தேரோடி என்று பெயர். தேரோடிங்கிறது தப்பு. காரணம் என்ன? தேரை சாப்பிட்டு விட்டு போட்ட தேரை வந்து சாப்பிட்டு விட்டதாம். அதனால அது வெறும் கொட்டாங்கச்சியா போய்விட்டு, அதனால தேரோடி என்று பெயர் என்று சொல்கிறார்கள். தேரை வந்து என்னும் அந்த இது வந்து பூச்சி வந்து சாப்பிட்டதனால் கொட்டாங்கச்சியாக மாறிவிட்டது என்பதனால தேரோடி என்று சொல்கிறார்கள். தேரை சாப்பிடவில்லை, காளான் சாப்பிட்டது. ஆனால் பழி யாருக்கு போய்விட்டது என்று சொன்னால், தேரைக்கு போய்விட்டது. அதைப்போல எனக்கு துன்பம் வருகிறது. பழி வருகிறது. பழி வரத்துக்கு நான் காரணம் கிடையாது. அந்த சோழன் தான் காரணம். அவனை விட்டு விட்டார்கள். என்னை பார்த்து வதைக்கிறார்கள். அம்மாவும் அடிக்கின்றார்கள். ஊர் மக்களும் கேவலமா பேசுகிறார்கள். எனக்கு பழியை ஏற்படுத்தியது சோழன் தானே! எப்படி தேரை வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் மாட்டிக்கொண்டதோ, அதைப்போல நான் ஒன்றுமே செய்யவில்லை. என்னை பார்த்து ஊர் மக்கள் பேசுகிறார்கள். தன்னை தேரையுடன் ஒப்பிடுகின்றாள். மிக பிரமாதமாக இருக்கின்றது. 2வது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்டின்னா, எனக்கு அந்த கொஞ்சம் கூட அந்த அனுபவம் இல்லையே! அந்த அனுபவம் இருந்ததுன்னா, நீங்க நல்லா பேசுங்க. என்ன பத்தி கேவலமா பேசினா கூட நான் கவலையே பட மாட்டேன். என்று சொல்லும் பொழுது, அந்த பெண்ணினுடைய அ காதல் நிலை நமக்கு தெரிகின்றது. அதற்கு பிறகு ஒரு பாடல் பாருங்கள். பாண்டிய மன்னன் மீது ஒரு பெண் காதல் கொண்டிருக்கின்றாள். இதுவும் மிக பிரமாதமாக இருக்கக்கூடியது. என்ன அப்டின்னா, "ஓரகத்து பாயுமா பாயாது ஒருபடியா ஊரகத்து மெல்ல நடவாயோ"
மத வெல் களி யானை மாறன் தன் மார்பம் கதவம் கொண்டு யாம் தொழ. ரொம்ப அழகா சொல்றான். குதிரை மேல அந்த பாண்டிய மன்னன் போகிறான். குதிரை பார்த்து அந்த பெண் சொல்கின்றாள், ஏன் இப்படி பாஞ்சு பாஞ்சு ஓடுற நீனு? உனக்கு மெதுவாவே நடக்க தெரியாதா? யானையை பாரு என்ன அழகா அசைஞ்சு அசைஞ்சு வருது. நீ எதுக்கு இப்படி பாஞ்சு பாஞ்சு ஓடுற? அதனாலதான் போரகத்து பாயு மா என்றால் இந்த இடத்தில் குதிரை. போரில வந்து தாவி தாவி ஓடுகிறது அல்லவா குதிரை. அதன் மேல அந்த பாண்டிய மன்னன் அமர்ந்து இருக்கிறான். அந்த குதிரை பார்த்து சொல்கிறான், ஏன் இப்படி பாஞ்சு ஓடுற நீனு? யானையை பாரு என்ன அழகாக அசைந்து அசைந்து செல்கிறது. அதை போல நீ அசைந்து சென்றால் உனக்கு என்ன கேடு விளைந்து விடுமா? நான் என் கதவை திறந்து வைத்துக்கொண்டு மனக்கதவு மட்டுமல்ல வீட்டு கதவையும் திறந்து வைத்துக்கொண்டு பாண்டிய மன்னனை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பாஞ்சு விழுந்தன் ஓடுறியே நீனு. உனக்கு மெதுவாய் நடக்க தெரியாதா? என்று சொல்லும் பொழுது, எனக்கு கொஞ்சம் என்னை அறியாமலே சிரிப்பு வந்து விட்டது. இந்த பாடலை படிக்கும் பொழுது, என்ன அழகாக ரசமாக இருக்கிறது பாருங்கள். மிக பிரமாதமாக பேசுகின்றாள். அதனால இந்த இடத்தில் போகும்போது, மெதுவாக நீ செல்லக்கூடாதா? யானையைப் போல நடக்கக்கூடாதா நீனு? என்று கேட்கும் பொழுது, நம்மை அறியாமலேயே நாமும் அந்த பெண்ணுடன் சேர்ந்து என்ன செய்கின்றோம்? அவளுடைய மன ஓட்டத்துடன் நாமும் பயில்கின்றோம். அந்த ஓட்டத்துடன் நாமும் இருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு பாடல் என்று பார்க்கும் பொழுது, பாண்டியனை பற்றி இன்னொரு ஒரு பெண் பாடுகின்றாள். பாருங்கள். இது மிக பிரமாதம். இந்த பாடலை பலமுறை என்னுடைய கல்லூரி நாட்களில் இருந்தே இந்த பாடலை மனதிற்குள்ளே பூட்டி வைத்துக் கொண்டேன் என்று நான் சொல்லலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் லேசான வேதனை கூட ஏற்படும் இந்த பாடலை படிக்கும் பொழுது. ஒரு 60 விழுக்காடு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். 40 விழுக்காடு கொஞ்சம் வலி இருக்கும். இதயத்தில் லேசான வலி இருக்கும். நீங்களும் உணர்வீர்கள் என்று நினைக்கின்றேன். பார்க்கலாம் பாருங்கள். பாண்டியனின் மீது ஒரு பெண் பாடுகின்ற பாடல். கோள் தெங்கு சூழ்கடல் கோமானை கூட என் வேட்டு அங்கு சென்ற என் நெஞ்சு அறியாள் கூட்டி குறும்பூள் பரப்பித்த வேட்டுவன் போல் அன்னை வெறுங்கூடு காவல் கொண்டாள். ரொம்ப அழகாக சொல்கின்றாள். இந்த பாடல் சொன்ன மாதிரி கொஞ்சம் வலியும், கொஞ்சம் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய பாடல். கோள் தெங்கு என்று சொன்னால் கோமான் பாண்டிய மன்னன். இந்த இடத்தில் தெங்கு சூழ்கடல் குலை குலையாக காய்க்கின்றதாம் தென்னை தேங்காய். அப்படிப்பட்ட மதுரைக்கு தலைவனான பாண்டியன் என்ன செய்கின்றான்? ஆசை கொண்டு நான் என்ன செய்கின்றேன்? என் மனம் அவன் மீது ஆசைப்பட்டிருக்கிறது, காதல் கொண்டிருக்கிறது. ஆனால் என் தாய் என்ன செய்தாள் என்று சொன்னால், வீட்டிற்குள்ளே என்னை பூட்டி வைத்து விட்டாள். பாண்டிய மன்னன் வீதியில நீ பார்க்க கூடாது என்று சொல்லி என்னை வீட்டிற்குள்ளேயே பூட்டி வைத்து விட்டாள். ஜன்னலையும் அடைத்து விட்டாள். ஜன்னல் வழியாவும் பார்க்க முடியாது. இத்தனை நேரம் நான் பார்த்த பாடல்ல ஜன்னல் பக்கமா நிக்கிறேன், நீ மெதுவா வான்ற மாதிரி. ஆனால் இந்த தாய் என்ன செய்து விட்டாளாம்? சன்னல் கதவை அடைத்து விட்டாள், வாயிற்கதவை அடைத்து விட்டாள், தெருக்கதவை அடைத்து விட்டாள். இதை பார்த்து விட்டு அந்த பெண் சிரிக்கின்றாள், சொல்லுகின்றாள், ஒரு வேடன் என்ன செய்கின்றான் சொன்னால், காடை என்னும் பறவையை பிடித்து ஒரு கூடைக்குள்ளே போட்டு மூடி வைத்து விட்டான். காடை பறவைக்கு கொஞ்சம் புத்தி அதிகம். அது என்ன செய்கிறது? மணலுக்குள்ளேயே ஓட்டை போட்டு மறுவழியாக வெளியே பறந்து போய்விட்டது. நீ என்ன கூடுக்குள்ளதானே போட்ட, அந்த மூங்கில் கூடைக்குள்ளதானே போட்ட, நான் மண்ணை கிளறி கிளறி மறுபக்கமாக வெளியேறி வந்து அது தப்பித்து பறந்து சென்று விட்டது. வெறும் கூடையை காவல் காத்துக் கொண்டிருக்கிறான் வேடன். அதை போல இந்த தாய் என்ன செய்திருக்கிறாள்? என்னை வீட்டிற்குள்ளே பூட்டி வைத்து விட்டாள். ஜன்னலையும் பூட்டி வைத்து விட்டாள், தெருக்கதையும் பூட்டி விட்டாள். ஆனால் என் மனம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? பாண்டிய மன்னன் இடத்தில் இருக்கிறது. நான் வெறும் கூடுதான் இங்க. மனம் யார்கிட்ட போயிடுது? பாண்டிய மன்னன்ட்ட. அதை தாய் எப்படி பூட்ட முடியும்? என் மனதை அவள் எப்படி பிடிப்பாள்? வெறும் கூட்டை காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாளே என் தாய் என்று. இது ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது காதல் வயப்படுகின்ற அந்த இளம் பெண்களுக்கு ஓகேயாக இருக்கும், சரியாக இருக்கும். ஆனால் சற்று திருமணமாகி குழந்தையை எல்லாம் பெற்ற பிறகு இந்த பாடலை பார்க்கும் பொழுது மனதிலே சற்று வலி ஏற்படும்.
ஐயோ, என்னை அறியாமலேயே என் பெண் நான் இவ்வளவு தூரம் காவல் செய்து வைத்த பிறகும் கூட போய்விட்டாளே, என்னை ஏமாற்றி விட்டாளே என்ற ஒரு வேதனை இருக்கும். அது அந்த அனுபவத்தின் காரணமாகவும், வயது காரணம் யார் எதை எப்பொழுது படிக்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு இந்த கடைசி பாடலை நீங்க என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். இளம் வயது பெண்களாக இருந்தால், ஓ! மிக பிரமாதமாக இருக்கிறது என்று சொல்லி ஆரவாரிக்கலாம். ஆனால் அவர்களே ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது, அவர்களுக்கு குழந்தைகள் ஏற்பட்டு கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்ணாகவோ, பையனாகவோ இருக்கும் பொழுது, இந்த பாடலை படிக்கும்போது சற்று லேசான வேதனை ஏற்படலாம். வெறும் கூட்டைத்தனம். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாடலை எத்தனை முறை நான் படித்திருக்கிறேன் தெரியுமா? கு குறும்பொல் பரப்பித்த ரொம்ப அழகா கொடுக்கின்றார். சிறு காடையை பறக்க வைத்து விட்டான். எதை காவல் வைத்தான் அப்பொழுது? பரப்பித்த என்று சொன்னால், அவனை அறியாமலே ஏன்னா காடை புத்திசாலித்தனமா மண்ணை தோண்டிக் கொண்டு வெளிப்பக்கமா போய்விட்டது. பரப்பித்த, பறக்க வைத்துவிட்ட, அவனை அறியாமலே செய்துவிட்ட, பரப்பித்த வேட்டுவன் போல், வேடன் போல் அன்னை என்ன செய்து விட்டாளாம்? இதுதான் வலியம் கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. வெறும் கூடு காவல் கொண்டாள். என் மனது அவனிடத்தில் போய்விட்டது. இப்பொழுது அன்னையின் இடத்தில் இருப்பது என்ன? வெறும் உடல்தான். வெறும் கூடு காவல் கொண்டாள் என்பது மிக என்ன சொல்ல அழுத்தமான வார்த்தை. அதை அப்படியே நாம் கடந்து விட்டு போய்விட முடியாது. "குழும்பூர் பரப்பித்த வேட்டுவன் போல் அன்னை வெறுங்கூடு காவல் கொண்டாள்" என்று சொல்லும் பொழுது, நான் சொன்னது போல ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும், ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்கின்றது. எனக்கு இத்துடன் நான் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு கொடுத்த சான்றோர்கள் அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருந்த சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும், நன்றியும். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வணக்கம். சீதாம்மையார் பேசினது பொழுது போனதே தெரியல. அந்த அளவுக்கு மிக சிறப்பானதொரு முறையில் பாடல்கள் எடுத்துக்கொண்டு மிக அற்புதமாக உரைத்தார்கள். 40 நிமிடங்கள், அதாவது 35 நிமிடங்கள் பேசினார்கள் அம்மையார் அவர்கள். வகையில் எந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு பாடலையும் அனுபவித்திருப்பார். நல்ல உணர்வு பூர்வமாக அனுபவித்து தன் கல்லூரி காலத்திலிருந்தே சுவைத்த பாடல்களை எல்லாம் பிரமாதமாக சொல்லும் போதே நமக்கே இந்த மறுபடியும் கேட்கணும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்தில் அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள் அம்மையார் அவர்களுக்கு. ராஜபாளைய முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கந்தன் ஐயா, உங்களுடைய உரையை தாருங்கள் ஐயா, தலைமை உரையை தாருங்கள் ஐயா. கந்தனையா பற்றி பாடப்பட்ட விளக்கினார்கள். 300 பாடல்கள், ஆளுக்கு 300 வீதம் 900 என்று வையாபுரி பிள்ளை 1943 வசந்தம் எழுதியிருப்பதை கொண்டு அவர்கள் விளக்கினார்கள். இப்படியான சர்ச்சைகள் எல்லாம் இருந்தாலும் நாம் இப்போது பாடலை பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம். அந்த கதை நமக்கு தேவையில்லை. கிடைத்தது 108 பாடல்கள், அது மட்டும் போதுமானது. என்ன கிடைத்ததோ அதை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். இது கிடைக்கவில்லையே, அது கிடைக்கவில்லையே என்று எண்ணுவதால் ஆகப்போவது ஒன்றுமில்லை. கிடைத்ததில் பெருமை கொள்வோம். ஒரு பாடல் என்றாலும் அந்த ஒரு பாடல் 1000 பாடல்களுக்கு சமமாக இருக்கிறது என்பதை அறிந்து, காமத்துப்பாலில் வள்ளுவர் கூறிய குரல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுத்து அதோடு ஒப்பிட்டு பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிலே அம்மையார் அவர்கள் காதல் ரசம் சொட்ட பாடினாலும் இறைவன் பரமாத்மாவாய் காதலிப்பதாக தான் எல்லா இலக்கியங்களும் அமைக்கப்பட்டன. ஆனால் மக்கள் அதை விரும்பித்தார்கள் என்பதற்காக அதை ஆண் பெண் உறவாகவும் மாற்றிவிட்டார்கள். மற்றபடி அறிஞர்கள் மட்டுமே அதை அறிவார்கள். மற்றவர்கள் தோசைப்பட்டு கொண்டு போகட்டும். அவரவர்களுக்கு ஏற்ற வயதுக்கு ஏற்றது போல் அது தவறு என்பது வாழ்வது மட்டுமன்று வாழ்விப்பது. அதனால் எல்லோரும்
அந்த பாடல் உயிரி அதாவது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் காம கதை களவு காதல், கற்பியல் காதல், களவியல் காதல் என்று வரும்போது களவியலை சார்ந்த பகுதி. அதிலும் கைக்கிளை என்பது ஒரு பக்கமாக இருந்து அவன் மேல் விருப்பம் கைத்தறி பெயர். அந்த கைக்கிளை திணையிலே இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. 900 இரண்டு பாடல்கள் என்று குறித்தார். முடிவுக்கு வருகிறார். இப்படி சிலர் செய்கிறார்கள். அதை பற்றி ஒண்ணுமே கேட்கல. கந்தன் ஐயா தெளிவா பேசுங்க. நீங்க மைக் வேணா பக்கத்துல வச்சுக்கோங்க. மைக் பக்கத்துல வச்சுக்கலாம். பேசு நல்ல தெளிவா கேக்குது கேக்குது. கொஞ்சம் நிறுத்தி பேசுங்க, நிறுத்தி பேசுங்க. ரொம்ப வேகமா சொல்றது, அதே நேரத்துல விட்டு விட்டு கேக்குறதுனால நல்ல தெளிவா தெரியல. சேர மன்னன் தாய் கதவடைத்ததை பற்றி, பெண் கதவை திறந்ததை பற்றி, திறந்த கதவை திறந்து மூடிய போது கதவு குமிழ் அடைந்ததை பற்றி எல்லாம் அருமையாக விளக்கினார். செம்பு பாத்திரத்துக்குள் விளக்கு, குளத்துக்குள் விளக்கு வைத்து செல்வதையும், குன்றுமேல் விட்ட விளக்காக அது வெளிப்படுவதையும், தன்னுடைய குடும்ப வாழ்க்கை கதை அவர்கள் குல வழக்கத்தை கூறி சிறப்பித்தார். அழியும் சொல் என்று கேவலமான பேச்சு, சோழர் மீது கொண்ட காதலுக்காக மற்றவர்கள் பேசும்போது அவ்வாறு நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டதாகவும் கூறினார். இப்படியாக அவர் பாடலை ரசித்து ஒவ்வொரு வரியாக வள்ளுவர் காளான் வள்ளுவர் ஊரார் பேச்சு உரம் என்று கூறியுள்ளார். ஊரார் பேசுவதனாலேயே இந்த காதல் வளர்ந்து விட்டது என்று கூறினார். அதுபோல காளான் தேங்காய்க்கு தேரோடி என்று பெயர். தேரை தின்றதனால் காளான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தின்றது காளான். அதுபோல சோழன் மீது கொண்ட காதல், சோழனால் தான் எனக்கு இந்த பலி வந்தது, என்னை பழிக்கிறார்கள், சோழனை அல்லவா பழிக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதே போல வள்ளுவரும் என்னை பழிக்கக்கூடாது, அவனை அல்லவா பழிக்க வேண்டும், இந்த கண்கள் தானே என்னை காதலிக்க செய்தது, அந்த கண்ணை அல்லவா பழிக்க வேண்டும், அப்படி என்றெல்லாம் பாடல் வரும். இது போல பாண்டியன் குதிரை மேல் போகும்போது, குதிரையை வேகமாக போகிறாயே, யானை போல் மெதுவாக சென்றால் என்ன என்று கேட்கிறாள். யானை மீது போகும்போது எட்டி செல்கிறாயே, என் பக்கமாக சென்றால் என்ன என்று கேட்கிறாள். இப்படியாக தனக்கு வேண்டியபடி காதல் வளைத்து பேசுவது வழக்கம். அடுத்ததாக முனைவர் ஐயா உங்களுடைய ஐயா. வாய்ப்புக்கு நன்றி நிறுவன தலைவர் அவர்களே. இன்றைய நிகழ்ச்சியை கடவுள் வாழ்த்தோடு தொடங்கி இன்றைய பேச்சாளரை லேசாக அறிமுகப்படுத்தி அதற்கு பின்னால் இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் என்னுடைய மனம் எப்பொழுதுமே அதிகமாக புழக்கத்தில் இல்லாத நூல்களை அறிமுகப்படுத்துவதும், அந்த நூல்களிலே இருக்கக்கூடிய பாடல்களில் தோய்ந்திருக்கக்கூடிய நயமான கருத்துக்களை சரியாக அவையிலே முன்னெடுத்துச் சொல்வதுமாக அமைத்துக் கொண்டார். அந்த வகையிலே இன்றைக்கு அவர் எடுத்துக்கொண்ட சிறப்பு பொருள் முத்தொள்ளாயிரம். அது பற்றி ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை தலைமை உரையாற்றிய கந்தனையா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகையினால் நான் அந்த பகுதிக்குள்ளே போகவில்லை.
இன்றைக்கு இவருடைய உரை உலா வருகின்ற தலைவனை பார்த்த தலைவியின் உள்ள உணர்வை புலவர் தன்னுணர்ச்சி பொங்க பாட. காதல் என்பதே அப்படித்தான், மட்டுமீறிய காதல். தலைவனை பார்க்க வேண்டும் என்ற அவா தலைவிக்கு. ஆனால் சுற்றிலும் உறவுகள் இருக்கின்றார்கள், தாய் இருக்கின்றாள். தாய் அறிந்த நிலையிலே அது ஊருக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கிவிடுமே, இந்த குடும்பத்திற்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கிவிடுமே என்று அவள் தடுக்கிறாள். காதலை தடுக்க இயலுமா? இயலாதென்றோ. ஆக தலைவி தன்னுணர்ச்சியோடு அந்த தலைவன் எப்படி என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டான், வெளியில் விழுந்து நெஞ்சில் புகுந்து என்னுடைய உயிரிலே கலந்துவிட்ட அந்த உறவு சாமானியப்பட்ட உறவல்ல. என்னுடைய மனதை அசைத்து பார்த்தவன் சாதாரண ஆள் அல்ல. அவன் பாண்டியன், அவன் சேரன், அவன் சோழன். ஆக அவன் ஒப்பு உயர்வற்ற தலைவன். எல்லா விதமான கலைகளையும் கற்று தெளிந்தவன். அவன் என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டான். அவனை நான் பார்க்க வேண்டுமே, பார்க்க பார்க்க அந்த காதல் அதிகப்படுமே. அது தெரியாத தாய் என்னுடைய மனதை அடக்க பார்க்கின்றாளே, இது எப்படி? பரணியை நினைவுபடுத்துகின்ற வகையிலே முதல் பாடலை எடுத்து வைத்துக் கொண்டார். வாரார் குழுனர் என கதவடைத்தும், வருவார் குழுனர் என கதவு திறந்தும், தேயும் குடுமி என்று ஏங்கொண்டார் அங்கே பாடுவார். அந்த பாடல் இவர் முதல் பாட்டிற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது வந்தது. தாய் என்ன செய்கிறாள், மகள் என்ன செய்கிறாள்? ஆசை அதிகப்படுகின்ற போது அது எந்த வழியிலாவது தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள பார்க்கும். எப்படி ஒரு குக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று எப்படியாவது வெளியேற வேண்டும் என்று துடிக்கும் அல்லவா, அதே துடிப்பு தலைவிக்கு இருந்ததை உணர முடிகின்றது. ஆக தன்னுணர்ச்சி பாவாக மலர்ந்த இந்த 100,000 பாடல்களை தன்னுணர்ச்சி பொங்க, தன்னுணர்ச்சி எப்படி இவருக்குள்ளே வந்தது என்று சொன்னால், இவர் அந்த பாடலிலே முழுக்க முழுக்க தன்னுடைய நெஞ்சை பறிகொடுத்திருக்கிறார். அந்த பாடல் வேறு தான் வேறு என்ற எண்ணமில்லாமல் சரியாக உள்வாங்கிக் கொண்டதை எவ்வளவு நயமாக, அழகாக, நிதானமாக 6 பாடல்களிலே தன்னுடைய மனதிற்கே ஆறுதல் சொல்வது போல. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு பாடலையும் சொல்கின்ற போது, இந்த பாடல் இன்றைக்கும் நான் என்னுடைய மனதிற்குள்ளே வைத்திருக்கும், அன்றைக்கே பூட்டி வைத்தேன், இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த பாடலை நான் வெளியே உங்கள் செவிகளிலே உணவு விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இவருடைய அந்த உரையின் வீச்சு, அவர் அந்த இலக்கியத்திலே எவ்வாறு தன்னை முழுமையாக பறிகொடுத்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அதிலே ஒரு உவமை, எல்லாமே உவமைதான். குடத்துக்குள் இருக்கக்கூடிய விளக்கு யாருக்குமே தெரியாது. காதல் என்பது தேன்கூடு தான், தெரியாது. திடீர்னு பார்க்கும் போதுதான், ஓ, இவ்வளவு பெரிய தேனடை இங்கே இருக்கிறது என்று தெரியும். அதனாலதான் குறுந்தொகை புலவர் அந்த தேனடையை எடுத்து ஒரு பாட்டை வைத்திருப்பான். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், அது சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. கண்ணதாசன் அதை எடுத்து வைத்துக் கொண்டு காதல் என்பது தேன்கூடு என்று பாடியிருப்பான். இங்க குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விளக்கு மலையின் மேலிட்ட விளக்காக மாறுகிறது. ஏன்? அதுதான் காதல். தலைவன் வருகின்ற பொழுது அது சட்டென்று வெளியே வந்துவிடும். அவர் பார்ப்பாரே, இவர் பார்ப்பாரே, அதெல்லாம் கிடையாது. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு எல்லாமே ஓடிவிடும். அதை அவ்வளவு தெளிவாக சொன்னார். இறுதியாக சொன்னது காடை. அதாவது புறநானூர்லையும் இதே மாதிரியான ஒரு சொல்லாட்சி வரும்.
வெறும் கூடுகை கொண்டார் என்று அங்கே வரும். இங்கே சொல்லுகின்ற பொழுது அதே விஷயம்தான். வெறும் அந்த மூங்கில் கூடையை வைத்து காடையை அடைத்து வைத்தால் சிறை பிடிக்க முடியுமா? அது எந்த வழியிலாவது வெளியேற துடிக்குமே. இதேதான் காதலுக்கும். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? வள்ளுவம். ஆக தோய்ந்ததை எவ்வளவு செறிவாக, நிறைவாக, அழகாக, அருமையாக நம்முடைய செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ, நம்முடைய மனதிற்குள்ளே அந்த முத்தொள்ளாயிர அமுதை ஊற்ற முடியுமோ நன்றாக ஊற்றினார். உங்களுக்கு ராஜபாளையம் தமிழ் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி. மிகச் சிறப்பானதொரு பின்னூட்டம், அற்புதமான உரை. மேலும் மேலும் ஒருவரை ஊக்குவிக்கக்கூடிய அருமையான ஒரு பின்னூட்டத்தை அளித்த மனோகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி, பாராட்டுக்கள். அடுத்ததாக சித்ராஜ் ஐயா அவர்கள் தங்களுடைய பின்னூட்டம் தரலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பின் பண்பான தமிழ் வணக்கம். அருமையானது ஒரு நல்ல சிறப்பாக விளக்கிய நிகழ்வு. மூத்த முத்தமிழின் முத்தொள்ளாயிரத்து காதலால், முத்தமிழின் முத்தொள்ளாயிரத்து காதலால் முத்தொள்ளாயிரம் ஓவியம் தீட்டிய திருமிகு சீதா அவர்கள் ஓவியம் ஒரு காவியம். வண்டு உறங்கு தாரிடை சேரன் தேர்பரி உலா காட்சி காண ரதிமகள் நிலைவாயில் வெளியிட தாயவள் கதவை தாளிட நடனமாடி தேய்ந்தது கதவு ரதியின் எண்ணமும் தேய்பிறையானது. தாயன்பு பிறம்பால் தாளமிட வளவன் தேர் வீதி உலா அயலார் ஆங்காங்கே தூற்ற காளான் தின்ற தேங்காயாய் மனம் நொந்த பேதையாய் மயங்குகிறாள் ஒரு மாது. வளைந்த தளரா வளர்த்தெங்கு தாலாட்டும் கூடல் மாமதுரை நாயகன் மாரிப்புக்கு இதயம் எய்திய மகளின் காதலை அறியா அன்னை பெண் காடை பகடையாக்கி ஆண் காடை பலியான நிகழ்வாய் வெறுங்கூட்டு காவல் கொண்ட நிகழ்வை எண்ணி தாயை எண்ணி குறுநகைக்கின்றாள் தலைவி. அருமையானது. இந்த முத்தொள்ளாயிரத்து பாடல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுவும் அவர் கொண்ட ஊமை நயங்கள் அருமையாக இருக்கும். எடுத்து சொன்ன அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக அசோகன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. நமது இணையத்தில் இணைந்துள்ள சிறப்பாக பின்னூட்டமும் நண்பர்களுக்கும் முதலில் வணக்கம். இன்று ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் தொடர் ஆய்வரங்க 125வது நாளை எட்டி செல்கிறது. வெகு சிறப்புடன் சென்று கொண்டிருக்கிறது பற்றி நாம் அறிந்தது. அனைத்து அன்பர்களும் இதை தொடர்ச்சியாக எடுத்து சென்று நமது இணையத்தில் இதுவரை ஒரு 100 பேர் முனைவர்கள் மற்றும் இலக்கியம் சார்ந்த படைப்பாற்றல் உள்ள அன்பு உள்ளங்கள்லாம் அருமையாக பேசிய நிகழ்வில் இன்று நாம் கற்பனை நயம் மிகுந்த ஒரு உரையாக முனைவர் சீதா அம்மையார் அவர்கள் முத்தொள்ளாயிரம் பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார்கள். வெகு சிறப்பாக நாம் ஒரு கனவு லோகத்தில் சென்று அதை நினைத்து பார்க்கிற அளவிற்கு
தொடர்ச்சியாக எளிதாக இனிமையாக பாடல்களை அருமையாக நமக்கு எடுத்து காட்டினார்கள். வெகு சிறப்பாக இருந்தது. மேலும் மேலும் கேட்டு நேரம் போனதே தெரியவில்லை. அந்த அளவிற்கு அவர்களுடைய பேச்சு ஆற்றல் வெகு சிறப்பாக நம்மை கவர்ந்தது. அந்த அளவிற்கு நமது இந்த இணைப்பு, இந்த இணையத்தில் நாம் கேட்டு மகிழ்ந்தோம். வெகு சிறப்பாக கந்தன் ஐயா தலைமையுரையுடன், மேலும் இமாஞ்சலின் மனோகரன் ஐயாவும் நல்ல அருமையான உடனடி கவிதையாக கவிஞர் வெகு சிறப்பு. ஐயா வினைத்திருத்தன் ஐயா, உங்களுடைய பின்னோட தாருங்கள் ஐயா. வணக்கம்மா. முத்தொள்ளாயிரம் ரொம்ப சிறப்பான ஒரு சிற்றிலக்கியம். நிறைய பாடல்கள் நம்முடைய தவக்குறைவால கிடைக்கலைங்கிறாங்க. இன்றைக்கு சீதாமையார் ரொம்ப அழகா பாடல்களை எடுத்து அதனுடைய நுட்பங்களையும் சுவையையும் விமர்சித்து சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாடலியில நானும் நிறைய பாடல்கள் சொல்லி பார்த்திருக்கேன், இணையத்திலேயே சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சாளீரம் சாரண ஒவ்வொருதும் அதுல ஒவ்வொரு காட்சிகள் ராஜபாளைய முத்தமிழ் சங்கத்துல நாடகம், அந்த நாடக காட்சி மாதிரி தான் அந்த ஒவ்வொரு காட்சியும். அதையெல்லாம் ரொம்ப அழகா இன்றைக்கு விவரித்து சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. நமது சீதாமையார் அவர்கள் வழங்குகிற உங்களுக்கு எல்லாமே என்னுடைய வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. சீதாம்மா, நீங்க ஏற்பட எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. நேரம் குறைவாக இருந்ததுனால முடிந்தவரை சொன்னேன். வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி. நன்றி. உங்களுடைய உரை மிக அருமை. பின்னூட்டம் அளித்தவர்கள் மிக சிறப்பானதொரு முறையில் பின்னூட்டம் அளித்தார்கள். அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்யலாம். நாளை மூர்த்தி ஐயா